முகநூலில் உள்ள முத்தமிழர்களுக்கும், வாட்ஸ்அப்பில் உள்ள வலைதமிழர்களுக்கும், இன்ஸ்டாகிராமில் உள்ள இளந்தமிழர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். ஸோ இந்த காலத்து குழந்தைகளாக பார்த்தீங்கன்னா கைபேசியிலே இருக்காங்க. அவங்க அதிகமாக கைபேசி பார்க்குறாங்க, கண்ணை கெடுத்துக்கிறாங்க. பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா கணினி திரை முன்னாடியே இருக்காங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் இந்த இயற்கையை ரசிக்கணும். இந்த வயல்வெளிகள் பச்சை பசேல்னு இருக்கிற இந்த வயல்வெளிகளை ரசிக்கணும். அதுவும் அந்த மேகம் தவழும் மலைகளை ரசிக்கணும், சுற்றுடைய ரசிக்கணும். கணினி திரை முன் அமர்ந்து கண்ணை கெடுத்து கொள்ளாதீர்கள். இதோ இந்த இயற்கையை ரசியுங்கள். நமக்கு கடவுள் கொடுத்த வரம் இந்த இயற்கையும் நம் மனமும் தான். நமது மூளை வேண்டுமானால் நமது வேலையை பற்றி சிந்திக்கலாம், ஆனால் நமது உயிர் எப்போதுமே நம் இயற்கையை மட்டும்தான் நேசிக்க வேண்டும். ஆம், இன்றைய கால இளைஞர்கள் ஏஐயில் வேலை செய்கிறார்கள். ஏஐ போன்று வேகமானவர்களாக நாம் இருக்கிறோம். நமது வேளையில் ஏஐ நம்மை விட வேகமாக இருக்கலாம், ஆனால் நமது வேளையில் நாம் விவேகத்துடன் ஏஐ விட வேகமாக வேலை செய்கிறோம். ஸோ நமக்கு வேண்டியதெல்லாம் அதோ அந்த ஒரு மலை, ஒரு வயல், ஒரு வீடு, ஒரு கிணறு, ஒரு குளம், ஒரு சிற்றோடை. இதோடு இணைந்து வாழுங்கள், வாழ்க்கையை நேசியுங்கள். அதோ அந்த மயில் சத்தத்தை கேளுங்கள், குயில் கத்துகிறது, அதையும் கேளுங்கள். இயற்கையை நேசியுங்கள். இயற்கை நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் ஒவ்வொரு காலையிலும், அதிகாலையிலும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இயற்கை வாசகன்.